நான் சமீபத்தில் கோயம்புத்தூர் போயிருந்தேங்க. அங்கே ஹரிபவனம் ஹோட்டல் போயிருந்தேன். அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பில் 2 சைட்லேயுமே வந்து அழகாக செடி வச்சுருந்தாங்க. அழகாக பூ பூத்துருந்துச்சு. அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோவே எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு தோட்டங்க. ஒரு குட்டி தோட்டம் இருக்குது. அதில் பாருங்கள், ஒரு குட்டியாக வந்து பட்ரோஸ் பூத்துருக்கு. பூ அப்படின்னாலே ஒரு அழகு தான் இல்லைங்களா? எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக தான் இடம் இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கேன். அந்த இடத்துல ஒரு சங்கு பூவும் பூத்துருக்கு. அப்புறம் துளசி கொஞ்சம் இருக்குது. மணி பிளான்ட்டு இருக்குங்க. அப்புறம் தூதுவளையில் கூட பூ இருக்குங்க. இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து எனக்கு சென்னை போனப்போ சந்திரலேகா அம்மா கொடுத்தாங்க. அதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து, அது வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருந்துச்சு. அதை தான் வெங்காயம் மாதிரி இருந்தது. அதை தான் ஊனி வச்சேன். அழகாக பூ பூத்துட்ருக்குதுங்க. இப்போ பூனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அது செடியில் பூத்துச்சுன்னா அழகு. அதுவும் நம்ம வீட்டு செடியில் பூத்துச்சு அப்படின்னா இன்னும் அழகாக இருக்குங்க. எங்கள் வீட்டு பன்னீர் ரோஜா செடி பாருங்கள், எப்படி பூத்துருக்கு பாருங்களேன். நல்லா பஞ்சாக பூத்துருக்குங்க. அதுவும் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா ஜில்லுன்னு நிறைய பூ கொடுத்துருக்குங்க இன்றைக்கி. நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த செடியில் பூத்திருக்க பூவையெல்லாம் பார்த்துட்டு, செடி கொடிகளெல்லாம் ரசிச்சுட்டு, அதுக்கு உணவு, அதாவது அதுக்கு தண்ணி உரம் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கும்போது அப்படியே மனசுக்கே ஒரு தனி அலாதி இன்பம் கிடைக்குங்க. ஒரு சுறுசுறுப்பே வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் இப்படி தான் எப்போயுமே செய்வேங்க. தினம் போய் காலையில் எழுந்திரிச்சோன்னே செடியை பார்த்துருவேன். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.